பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேற்று உங்களுக்கு முன்னால் சொர்க்கத்தில் சொர்க்கவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய நேமத்துகளை பற்றி அல்லாஹ் கூறியிருப்பதை படித்து சொல்லப்பட்டது. பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், ஃபஅக்பல பஅதுஹும் அலா பஅதின் யதஸாஅலூன். அவர்களிலே சிலர்களை முன்னோக்கி விசாரித்துக் கொள்வார்கள். கால காயிலும் மின்ஹும், அவர்களிலே ஒருவர் கூறுவார், இன்னி கானலி கரீன், உலகத்திலே எனக்கு ஒரு நண்பன் இருந்தான். யகூலு இன்னக லமினல் முஸத்திகீன், மரணத்துக்கு பின்னால் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதை உண்மை என நம்பக்கூடியவர்களில் நீ இருக்கிறாயா என்று அவன் கேட்டான். ஐதாமித்னா வகுன்னா துராபம் ஐதாமன் ஐன்னா லமதீனூன், நாங்கள் மரணித்து மண்ணாகி எலும்பாகி மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு நாங்கள் கூலி கொடுக்கப்படுவோமா அப்படின்னு அவன் கேட்டான். காலஹல் அன்தும் முத்தலியூன், அவன் எங்கே இருக்கிறான் என்று நீங்கள் கொஞ்சம் எட்டி பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஃபத்தலா, எனவே அவன் எட்டி பார்ப்பான். ஃபராஹு ஃபி சவாயில் ஜஹீம், அவன் நரகத்துக்கு மத்தியிலே கடப்பதை அவன் காண்பான். அப்போ அவன் சொல்லுவான், காலத் அல்லாஹின் கித்தல்ல துருதீன், அல்லாவின் மீது சத்தியமாக என்னை வழிகெடுப்பதற்கு நீ முற்பட்டாயே, அல்லா மேல சத்தியமாக என்று கூறுவான். வலவுலா நியமத்து ரப்பி லகுந்து மினல் முஹ்தரீன், என்னுடைய இறைவனுடைய நியமத்து இல்லை என்று சொன்னால் நானும் நரகத்திலே கொண்டு வரப்பட்டவர்களில் ஒருவனாக ஆகியிருப்பேன். அஃபமா நஹனு பிமையித்தீன், மறுபடியும் நாங்கள் மரணித்து போவோமா? இல்லா மௌத்தத்தனல் ஊலா, முந்திய நம்முடைய மரணத்தை தவிர. வமா நஹனு பிமுஅத்தபீன், நாங்கள் வேதனை செய்யப்படுபவர்களும் அல்ல. இந்த ஹாதா லஹுவல் ஃபௌசுல் அதீம், நிச்சயமாக இதுதான் மகத்தான வெற்றி. லிமிஸ்லி ஹாதா ஃபல்யஅமலில் ஆமிலுன், உழைக்கக்கூடியவர்கள் இதற்காக வேண்டி உழைக்கட்டும் என்று இப்படி பேசிக்கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இந்த ஆயத்துகளிலே சொர்க்கவாதிகள் உலகத்தினுடைய வாழ்க்கையை பற்றி பேசிக்கொள்வதை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகிறான். சொர்க்கவாதி இருக்கிறானே, சொர்க்கத்திலே அவன் இன்பங்களிலே இருப்பான், கவலை இல்லாமல் துக்கம் இல்லாமல் சொர்க்கத்திலே பெரிய பெரிய போட்டிக்கோக்களிலே அவன் இன்பமாக அரியாசனங்களிலே பார்க்குகளிலே அரியாசனங்களிலே அவன் அமர்ந்து இருப்பான். அவனை சுற்றி ஆயிரம் ஹாதிமீன்கள், ஆயிரம் வேலைக்காரர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் இவன் கட்டளை இடுவான், அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, அதை செய்யு, இதை செய்யு அப்படி சொல்லி அவன் கட்டளையிட்டு கொண்டு இருப்பான். கட்டளைகள் இட்டு கொண்டு இருப்பான். அவனிடத்தில் விதவிதமான உணவுகளும் விதவிதமான பானங்களும் விதவிதமான ஆடைகளும் இன்பங்களை அவன் அனுபவித்து கொண்டு சொர்க்கத்திலே இருப்பான். ஷராபன் தஹூர் என்று சொல்லப்படக்கூடிய பானங்களை பருகி கொண்டு இருப்பார்கள். என்ன வேலை, சாப்பிட்டாச்சு குடித்தாச்சு, என்ன அனுபவிக்கணுமோ அதையெல்லாம் அனுபவிச்சாச்சு. இப்போ பேசிக்கிட்டு தான் இருக்கலாம். அதனால் அவங்க பேசுவாங்க. அந்த மாதிரி பேசும்போது பேச்சு வாக்கில் துனியாவினுடைய நிலைகளை எல்லாம் அவர்கள் பேசுவார்கள். துனியாவுடைய காலங்கள் எல்லாம் எப்படி போச்சு, எப்படி கழிந்தது. இந்த வயசானவங்க சொல்கிறாங்கல்ல, அந்த காலத்தில் நாங்கள் அப்படி, அந்த காலத்தில் நாங்கள் இப்படி செஞ்சோம் அப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க அங்கே பேசுவாங்க சொர்க்கவாதிகள். துனியாவில் நாங்கள் இருக்கும்போது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு மனிதர் அவர் சொல்லுவார், மெரிட்டோ சுனோ, நான் சொல்கிறதையும் கொஞ்சம் கேளுங்கப்பா. ஒரு சைத்தான் எனக்கு, ஒரு சைத்தான், ஒரு முஷ்ரிக் என்னுடைய தோழனாக இருந்தான். அவன் என்னிடத்தில் அதிகமாக அவன் சொல்லுவான், என்னப்பா மரணத்துக்கு அப்புறமேல மண்ணோட மண்ணாக மக்கி போனதுக்கு அப்புறமேல தோல் போய் சதை போய் எலும்பு போய் எலும்பும் பார்த்தா மக்கி மண்ணாக போனதுக்கு அப்புறமேல அல்லாஹ் மறுபடியும் எழுப்பி அல்லாஹ் தஆலா இருக்கிறானே கேள்வி கணக்கு கேட்பான், நன்மை தீமைக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான் அப்படின்னு சொல்றியப்பா, நம்புறிய, இது ஆச்சரியமா இல்லையா?
ஏய்யா இதெல்லாம் முட்டாத்தனமா இல்லையா நீ சொல்றது? இதையெல்லாம் நீ நம்பக்கூடியவர்களில் தான் இருக்கிறாயா? யகூலு இன்னக லமினல் முஸத்திகீன் என்றால் அதான் நான் சொல்லுவோம், இதெல்லாம் முட்டாள்தனமா இல்லையா அப்படி சொல்லி. இப்போ இவர் சொல்லுவார் சொர்க்கத்தில் இருந்துக்கிட்டு, அந்த மாதிரி ஒருத்தன் சொன்னான் உலகத்தில் என்னுடைய நண்பன், அவனை சொர்க்கத்தில் நான் தேடி பார்க்குறேன், அந்த பயம் எங்கிட்டுமே கண்ணில் தென்பட மாட்டேங்கிறான். முஜே ஓ ஷக்ஸ் ஜன்னத் மே தோ நஸர் படுத்தா நீ, எங்கேயுமே கண்ணில் அம்பிட மாட்டேங்கிறானே. நான் என்ன நினைக்கிறேன், அவன் பேசின பேச்சுக்கு கண்டிப்பாக அவன் நரகத்தில் தான் கிடப்பான்னு நினைக்கிறேன். நான் என்ன விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்களும் கொஞ்சம் என் கூட வாங்க, இந்த நரகத்தில் கொஞ்சம் போய் எட்டி பார்ப்போம். எட்டி பார்த்து அங்கே உள்ள நரகவாதிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு வருவோம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, போய் நரகத்தை போய் எட்டி பார்ப்பாங்க. அதை தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், காலஹல் அன்தும் முத்தலியூன், அவன் அம்பிட மாட்டேங்கிறான், அவன் எங்கே இருக்கிறான்னு எட்டி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பத்தலா எட்டி பார்ப்பாங்க. எட்டி பார்த்தா அந்த பயப்புல ஃபராஹு ஃபி சவாயில் ஜஹீம், நரகத்தின் மத்தியில், நரகத்துக்கு மத்தியிலே அவன் எரிந்து கொண்டு இருப்பதை பார்ப்பார்கள். நரகத்துக்கு மத்தியிலே அவன் நெருப்பு கங்காக மாறி கிடப்பதை பார்ப்பார்கள். கதறிக்கொண்டு கிடப்பான். அவன் மீது பார்வைப்படும், அவனை பார்த்துருவான். யாரை தேடிக்கிட்டு இருந்தாங்களோ அவனை பார்த்துருவான். அவனை மட்டுமல்ல, பெரிய பெரிய ஆளுகள்லாம் கிடப்பாங்க. அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்கன்னு நினச்சிருப்பாங்க துனியாவில். ஆனால் என்ன பெரிய ஆளுங்க, அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது, மண்ணாங்கட்டி ஒன்றுமே கிடையாது. நரகத்தில் அவங்க எட்டி பார்த்தாங்கன்னா தமாம் படே படே லோகோं से ஜஹன்னம் पर है, பெரிய பெரிய ஆளுங்க நரகத்தில் கிடக்கிறத பார்ப்பாங்க. காபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகள் இருக்கிறாங்களே, நரகவாசிகளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள பார்க்கலாம், அவங்களுக்கு காட்டப்படும் நரகவாசிகளை. அந்த ஆளுகளை காண, இந்த ஆளுகளை காண, எங்கே போனாங்கன்னு தெரியல, நரகத்தில் கிடக்கிறாங்களோ என்னமோ, அவங்கள பார்க்கலான்னு ஆசைப்பட்டாங்கன்னா அல்லாஹ் காட்டுவான், போய் பார் அப்படின்னு. அதுக்கு நரகத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. அல்லாஹ் தஆலா இப்போயே நம்ம துனியாவிலேயே பார்த்துட்டோம், எங்கேயோ நடக்கிறத கையில் ஃபோனில் வச்சு எல்லாமே பார்த்துறோம். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா அங்கே காட்டுவோம், அவங்கள பார்ப்பாங்க நரகத்தில் எங்கே கிடக்கிறாங்க அப்படின்னு. தன்னுடைய விரோதிகள் நரகத்திலே எரிந்து அவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து சொர்க்கவாசிகள் சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷப்பட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவாங்க. சுக்ரே இலாஹி கர்த்தே ஹே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவாங்க. இதில் அவர்களுக்கு ஒரு இது, அப்புறம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த நேமத்தை நினச்சி அவங்க அப்படியே அல்லாஹ்வுக்கு நன்றியும் செலுத்துவாங்க. சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்த உடனேயே அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், பாய்ப்பயில அல்லாஹ் இன் கித்தல தூதீன், என்னையும் வழிகெடுக்க நீ முற்பட்டாயே, நல்ல வேலை நான் தப்பிச்சேன். வலவுலா நேமத்து ரப்பி லகுந்து மினல் முஹ்தரீன், அல்லாஹ்வுடைய நேமத், என்னுடைய ரப்புடைய நேமத் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னா நானும் உன் கூட நரகத்தில் தாண்டா வந்து கடந்திருக்கணும். அல்லாஹ் எனக்கு செய்த உபகாரம், அல்லாஹ் என் மீது செய்த கருணை, அல்லாஹ் தஆலா நரகத்தில் இருந்து என்னை காப்பாற்றினான் அப்படின்னு சொல்லி அல்லாஹுவுக்கு அவர்கள் நன்றி செலுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய அந்த என்னுடைய ரப்புடைய நேமத்து மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னா நானும் உன் கூட நாசமாக போயிருக்க வேண்டியது தான். அல்லாஹ் என்னை காப்பாற்றினான், அல்லாஹ் எனக்கு ஆஃபியத்தை கொடுத்தான், அல்லாஹ் உன்னுடைய தீங்கில இருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றினான், உன்னுடைய வலையில சிக்காம அல்லாஹ் என்னை காப்பாற்றினான் அப்படின்னு சொல்லுவாங்க. மூமின்கள் இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்லுவாங்க, அல்லாஹ் நமக்கு கொடுத்த நேமத்து எங்களுக்கு சந்தோஷம்தான். அஃபமானஹனு பி மையித்தீன், மறுபடியும் மரணம் என்பது நமக்கு வருமா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டவுட்டு, அதனால அவங்க அப்படி சொல்லுவாங்க. அஃபமானஹனு பி மையித்தீன், மறுபடியும் மரணம் என்பது நமக்கு வருமா அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு சொல்லப்படும், எல்லா மௌத்தனல் ஊலா, ஃபஸ்ட்டு மவுத்து இருக்குது துனியாவில் வரக்கூடிய மவுத்து, அதுதானே ஃபஸ்ட்டு மவுத்து, அதுதான் லாஸ்ட்டு மவுத்தும் கூட. இந்த மவுத்துக்கு அப்புறமேல ஒரு மவுத்து கிடையாது. இல்லா மௌத்தனல் ஊலா, இந்த மரணத்துக்கு அப்புறம் வேற மரணம் இல்லை துனியாவுடைய மரணத்துக்கு அப்புறம். வமா நஹனு பிமுஅத்தபீன்,
நாங்கள் வேதனை செய்யப்படுபவர்களும் அல்ல, எங்களுக்கு மரண பயமும் அல்ல, எந்த அச்சமும் இல்லை, வேதனையும் இல்லை, எந்த அழிவும் இல்லை. நான் யஹா உஸ்பர் மௌத் ஹே ந ஹௌஃப் ந அஸாப் ஹே ந வபால், எதுவும் கிடையாது. அப்படி சொல்லி இப்படி அவங்களுக்கு சொல்லப்பட்ட உடனேயே இப்பதான் அவங்க வாயால சொல்லுவாங்க, அப்படின்டா இன்னஹாதா லஹுவல் ஃபௌசுல் அஸீம், இதுதான் பெரிய வெற்றி, இதுதான் பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நிரந்தரமான வெற்றி இதுதான். துனியாவில் அற்பமான சொற்பமான இந்த துனியாவுக்காக அவ்வளோ கஷ்டப்படுறான் மனுஷன். ஏதாவது நிரந்தரமா? இங்க ஒரு மண்ணும் நிரந்தரம் இல்லை. பூமிக்காக சாவுறான், காசுக்காக சாவுறான், துனியாவுக்காக சாவுறான். எலவு நீ இங்கே இருக்க போறியா? கிடையாது. இது உனக்கு சொந்தமான இடமே கிடையாது. இதுக்காக பார்த்தா அவ்வளோ கஷ்டப்படுறான். அதுதான் நிரந்தரமான இடம். அங்கே போயிட்டு இப்படி சொன்ன உடனேயே அந்த சொர்க்கவாசிங்க எல்லாம் சொல்லுவாங்க, இன்னஹாதா லஹுவல் ஃபௌசுல் அஸீம், இதுதான் பெரிய வெற்றி அப்படி சொல்லுவாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள், சொர்க்கவாசிகளிடத்தில் சொல்லப்படும், குலு வஷ்ரபு ஹனியம் பிமா குன்தும் தஅமலூன், நீங்க செஞ்ச அமல்களுக்கு பகரமாக இந்த சொர்க்கத்தில் இப்ப நிரந்தரமா நீங்க சாப்பிடுங்க, குடிங்க, ஹாப்பி, ஹனியம், சந்தோஷமாக சாப்பிடுங்க, குடியுங்கள், பருகுங்கள் அப்படின்னு சொல்லப்படும். இதுல என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, இஷாரத்தன் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் அப்படின்னா, சொர்க்கவாசி சொர்க்கத்துல சாக மாட்டான், மவுத்து கிடையாது. அதே மாதிரி தான் நரகவாசியும் நரகத்துல சாவ மாட்டான், வேதனை உண்டு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது, ஒரு தோல் எரிஞ்சு போனா மறுத்தோல் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்படி மாறி மாறி வேதனை அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அல்லாஹு அக்பர். இப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க சொல்றாங்க, சொர்க்கவாசிக்கு இப்படி அல்லாஹ் சொல்லுவான், நீங்க செஞ்ச அமல்களுக்காக சாப்பிடுங்க, குடிங்க, ஹாப்பியா இருங்க. இப்போ சொர்க்கவாசி சொர்க்கத்தில் மௌத்தா போக மாட்டாங்கிறது தெரிகின்றது. இதை சொர்க்கவாசிகள் கேட்ட உடனேயே, உங்களுக்கு மரணம் கிடையாது இனிமேல் அப்படின்னு கேட்ட உடனேயே அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, இதுதான் மகத்தான வெற்றி, இன்னஹாதா, இனி வேதனையும் கிடையாது மரணமும் கிடையாதுன்னு சொன்ன உடனே இன்னஹாதா லஹுவல் ஃபௌசுல் அஸீம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுதான் மகத்தான வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, லிமிஸ்லி ஹாதா ஃபல்யாமலில் ஆமிலூன், உழைக்கக்கூடியவன் இது போன்றதற்காக வேண்டி உழைக்கட்டும். அதாவது உலகத்தில் சம்பாதிக்கிறோமே, எது நிரந்தரம்? ஒன்றும் நிரந்தரம் கிடையாது. நிரந்தரமானதுக்கு சம்பாரி, அதை சொல்லுவாங்க சொர்க்கவாசிகள், லிமிஸ்லி ஹாதா ஃபல்யாமலில் ஆமிலூன், உழைக்கக்கூடியவன் இது போன்றதற்காக வேண்டி உழைக்கட்டும். இது நிரந்தரமானது, இதுக்கு அழிவு கிடையாது, இதுக்கு முடிவு கிடையாது. இன்பமே இன்பம், சுகமே சுகம், நிரந்தரமான சுகம். இதுதான் உங்களுக்கு பர்மனண்ட். இது பர்மனண்ட் கிடையாது, இது டெம்பரவரி. இது கொஞ்ச நாள் இருப்பீங்க, அப்புறம் போயிடுவீங்க. இதுக்காக போயா பாடுபடணும்? தேவைக்கு வாழ்ந்தா போறோம். ஆனால் அசல் வாழ்க்கை அது மறுமையினுடைய வாழ்க்கை. அதை சொர்க்கவாசிகள் அங்கே சொல்லுவாங்க, லிமிஸ்லி ஹாதா ஃபல்யாமலில் ஆமிலூன், உழைப்பவர்கள் இது போன்றதற்காக வேண்டி உழைக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில விளக்கங்கள் சொல்லணும், நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக, நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.